முருகாச்சரணம். தினம் ஒரு திருத்தலம். சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருச்செந்தூர். இது முருகனின் 2ஆம் படை வீடாகும். திருச்செந்தூர் ஒரு கடற்கரை கோயிலாகும். இத்தலம் சூரபத்மனை வதம் செய்த இடமாகும். இதன் ராஜகோபுரம் 137 அடி உயரம் கொண்டதாக மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு போத்திகளால் அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்படுகின்றன. மற்றொருவரான சண்முகப் பெருமானுக்கு சிவாச்சாரியர்களால் பூஜைகள் செய்யப்படுகின்றன. இக்கோயிலில் வழங்கப்படும் இலை விபூதி நோய்களை தீர்க்கும் தன்மை கொண்டது. ஆதிசங்கரரின் வயிற்று வலி இத்தலத்தின் பிரசாதமான இலை விபூதியை சாப்பிட்டு குணமாகியதால் அவர் சுப்பிரமணிய புஜங்கம் என்ற நூலை இயற்றியுள்ளார். இக்கோயிலின் சிறப்பை பற்றி கூற ஒரு பிறவி பத்தாது, அவ்வளவு சிறப்புகள் உள்ளன. அருணகிரிநாதர் பல பாடல்களை இத்தலத்தில் பாடியுள்ளார். இக்கோயில் ஒரு குருஸ்தலமாக கருதப்படுகிறது. கடலில் நீராடிவிட்டு பின் நாளிக்கிணறு என்னும் தீர்த்தத்தில் நீராடிவிட்டு முருகனை வழிபடுவது சிறப்பு. வைகாசி விசாகம், ஆவணி திருவிழா, கந்தசஷ்டி திருவிழா, மாசி திருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள் ஆகும். இக்கோயிலுக்கு சென்னையிலிருந்து ரயில் வசதி உள்ளது. இத்தலம் தூத்துக்குடியிலிருந்து 34.8 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநெல்வேலியிலிருந்து 52.8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. முருகாச்சரணம்.